ஹாய், வாங்க கோதுமை மாவில் பட்டர் பிஸ்கெட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க மாவு பாக்கெட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு நாங்கள் கொஞ்சமாக தாங்க எடுத்துக்கிறோம். அது ஒரு 10 பிஸ்கெட் வரும். மீடியமான சைஸ்னால் ஒரு 10 வரும். கொஞ்சம் பெரிய சைஸ்னால் ஒரு 6-7 பிஸ்கெட் வரும். மாவு எடுத்தாச்சு, கோதுமை மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. 1 கப்பு மாவுனா 1/2 கப்பு சர்க்கரை போடணும். அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் பிஸ்கெட்டுக்கு. போட்டாச்சுங்க. ஒரு 200 கிராம் மாவு இருக்கும். அது ஒரு 150 கிராம் இருக்கும். சர்க்கரை போட்டாச்சு. அடுத்தது ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கணும், சால்ட்டு. என்ன சல்லுன்னு கிடக்கும் எவ்வளோ இனி போட்டாலும். சும்மா லைட்டாக போட்டால் போதும். பிஸ்கெட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போடணும் இனி போட்டாலும். நெய் போட்டுக்கலாங்க. நெய் எந்த அளவுக்கு போட்டு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிஸ்கெட் நல்லா மொறு கிடைக்கும். நெய் கொஞ்சம் நிறைய போட்டு பிசைக்கணுங்க. நெய் போட்டாச்சுங்க. நல்லா கெட்டியாக இருக்குதாங்காட்டி வரவே மாட்டேங்குது எடுக்குது ஸ்பூனால். நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. எல்லாத்தையும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், கிளறி விட்டுக்கணும். எல்லாத்தையும் ஒப்பாக நல்லா கிண்டி கிளறி வச்சுக்கிட்டு தான் அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசையணும். ஏன்னா சர்க்கரை போட்டுக்கிறதுனால அதுனா அவனுக்கு கேட்டிங்கன்னா தண்ணி லைட்டாக போட்டால் கூட அந்த சர்க்கரை இலை வச்சுன்னா அதிகமாக கொலன்னு ஆகிடும் மாவு. லைட்டாக தண்ணி தெளித்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாட்டம் பிசையணும் மாவு. ரொம்ப கொலன்னு பிசைக்கிடும் பிஸ்கெட்டுக்கு மாவு பிசைஞ்சா. இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தாங்க பிசையணும் மாவு. பிசையும் போது கொலன்னு ஆகுது சர்க்கரை கரைய மாவு. அதை லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கணும் நல்லா.
இந்த பாருங்க உருண்டை இந்த மாதிரி கல்லாட்டம் பிசைஞ்சிக்கணுங்க மாவு. ரொம்ப தாழ்த்தாலன்னா சப்பாத்தி மாவே பிசைக்கிறது, கெட்டியாக பிசைச்சிக்கணும். நல்லா ஒரு பிஸ்கெட்டு 10 பிஸ்கெட்டு வரலான்னு நினைக்கிறேன். அது பாருங்க நல்லா மெதுவாக நல்லா தின்ஸாக வரணும். அப்புறம் நல்லா எவ்வளோ கிணத்துல இருக்குது பாருங்கள். அது ஒப்பாக கொஞ்சம் கையால் நல்லா அமுக்கி விட்டுட்டு ரவுண்டு ஷேப் பண்ணிவிட்டு அதை அப்படியே சமமாக ஆக்கிக்கணும். மோடு பள்ளம் இல்லாமல் அதை கட்டையில் போட்டு உருட்டினா தான் சமமாக ஆகும். அது பாருங்கள். சமமாக பண்ணிவிட்டு அது கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு பார்த்தா அது டிசைன் வரல. நல்லா அமுத்தி மேலே அப்படியே அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது இல்லைங்களா, அந்த டிசைன் பண்ணலான்னு பார்த்தா அது வரல. அப்படியே அந்த கிண்ணம் வச்சு அந்த கிண்ண சைஸுக்கு பிஸ்கெட் அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. நல்லா டைட்டாக இருக்குதுங்க மாவு கல்லாட்டம் நல்லா பிசைய. இப்படி டைட்டாக இருந்தால் தான் பிஸ்கெட்டு நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் 3 பிஸ்கெட் தான் வந்திருக்கு. அதுக்கு டிசைனுங்க மேலே அதை அமுக்கி டிசைன் பண்ணால் அது சரியாக தெரியல. எண்ணெயில் பொரிச்சதும் அப்படியே சமமாக ஆயிடுச்சு. பாருங்கள் 3 பிஸ்கெட் அழகாக வந்துக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். பொரிச்ச உடனே பட்டரை பிஸ்கெட்லாம் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. மாவு பிசைறது பக்குவமாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன போடணுமன்றதும் பக்குவமாக போடணும். அழகாக 3 பிஸ்கெட் வந்துடுச்சுங்க. ஒன்று இருக்கிற மாவே அதை அப்படியே உருண்டை பிடிச்சி மறுபடியும் பிசைஞ்சு அதுலேயும் எடுக்கலாம் பிஸ்கெட்டு. பாருங்க நல்லா சைஸ் பெரிய சைஸ் பிஸ்கெட்டு தான் இது. அப்படி என்ன இருக்கிற மாவையும் பிசைஞ்சு மறுபடியும் அதுலேயும் அப்படியே இதுமாரி ரவுண்ட்ஸாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மேலே கட்டை போட்டு சமமாக ஆக்கிக்கணுங்க. மோடு பள்ளம் இல்லாமல் இருக்கும். நம்ம கையால் அமுக்கணும்னா அந்த விரல் தழும்பாக அப்படியே மோடு பள்ளமாக இருக்கும். அதனால் மறுபடியும் கட்டையால் போட்டுருந்தா சமமாக இருக்கும் பிஸ்கெட்ஸ் பார்க்குறதுக்கு. அதுதான் கட் பண்ணி லாஸ்ட்டு மாவுங்க. அழகாக எடுத்தாச்சு. பார்க்கறதே சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே சாப்பிட்லாம் போல். அது ஒன்றும் எண்ணெயில் போட்டு ஸ்லோ மீடியமில் வச்சு நல்லா மொறு மொறு மொறுன்னு பொரித்து
எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு கூட வதன்னு ஆகாது, மொறுமொறுப்பாகவே இருக்கும். பாருங்கள், பிஸ்கெட்டு உருட்டி உருட்டி கட் பண்ணி மிச்ச மாவு கொஞ்சோண்டு மாவு நிற்கிது. நல்லா கொஞ்சம் தின்ஸாக கனமாக இருந்தால் தான் பிஸ்கெட் நல்லா மொறுன்னு நல்லா ஸ்லோவில் வெந்ததுன்னா உள்ளே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு பிஸ்கெட் தான் இருக்குது, குட்டி பிஸ்கெட். மாவு மிச்சம் இருந்தது, அதான் கட் பண்ணி எடுத்தாச்சு. பிஸ்கெட் எடுத்துகிட்டு அது லாஸ்ட்டு மாவு, அதை மட்டும் ஒரு குட்டி பிஸ்கெட்டாக செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா நெய், சர்க்கரை, கோதுமை மாவு, சால்ட்டு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஊற வச்ச மாவு நல்லா சூப்பராக இருக்கும். மாவாகவே பார்க்குறதுக்கே நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிஸ்கெட் எவ்வளோ சேப்பாக அழகாக வந்துருக்கு பாருங்கள். பிசைஞ்சு நல்லா உருட்டி சூப்பராக இருக்கும். இது அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா பொரிக்கணும். மொறு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். கடையில் வாங்கிறது கொஞ்சம் கலரு, அது வந்து அவனில் பொரிப்பாங்க, அதனால் அது தீயாது, அப்படியே கலர் மாறாது, ப்ரௌனாகவே இருக்கும். நம்ம எண்ணெயில் வச்சு நம்ம ஸ்லோவாக நல்லா உள்ளே வேகணுன்றதுக்காக பொரிக்கிறதுனால கொஞ்சம் கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு. பாருங்கள், அழகாக இருக்குது பட்டர் பிஸ்கெட். எண்ணெயில் போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். சூடு ஏறிடுச்சு, ஸ்லோவில் வச்சு சூப்பராக பொரிக்கணும். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 3 போட்டு பொரிச்சாலே போதுங்க. நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் எல்லா பிஸ்கெட்டும் மொத்தமாக போட முடியும். இது 2 3 பொரிச்சிக்கலாம். டக்குன்னு திருப்பக்கூடாது, நல்லா கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு தான் அப்புறம் திருப்பி விடும். அது பாருங்க, நல்லா சூப்பராக பொரிஞ்சிருக்கு பிஸ்கெட்டு. இன்னும் கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், வெந்ததுன்னா கலர் கொஞ்சம் டார்க்கு ப்ரௌன் ஆகும். அப்படியே மெதுவாக திருப்பி விட்டு பொரிக்கணும். இந்தமாரி நல்லா ஒரு 1/2 கிலோ மாவு 1 கிலோ மாவு போட்டு நேரம் தான் உட்காந்து செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா பசங்களுக்கு 2 எடுத்து கொடுக்கலாங்க. கடையில் போய் வாங்கினா ஒரு 10 பிஸ்கெட்டு கூட இல்லை 25 ரூபா சொல்கிறாங்க. அது குட்டி குட்டி பிஸ்கெட்டு தான்.
இதுமாரி வீட்டில் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா பசங்க கேட்குற நேரத்துக்கு 2 எடுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஒரு டீ காப்பியில் தொட்டு சாப்பிட்லாம். காலையில் எந்ததோ ஒரு வேலை இருக்குது, சாப்பிட நேரம் இல்லைன்னா ஒரு காப்பி டீ வச்சு ஒரு 2 பிஸ்கெட்டு சாப்பிட்டு நம்ம மணி எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் டயர்டு தெரியாது உடம்பு. பாருங்கள், நல்லா சூப்பராக பொரிஞ்சிடுச்சு பிஸ்கெட்டு. அது கொஞ்சம் உள்ளே வேகணுன்றதுக்காக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இதுமாரி தான் ஸ்லோவில் பொரிச்சா தான் நல்லா உள்ளே வரைக்கும் நல்லா கொஞ்சம் கனமாக தின்ஸாக இருக்கா மாவு. அதனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு பொறுமையாக பொரிச்சோம்னா தான் அது உள்ளே நல்லா மொறுமொறுப்பாக மேலே டக்குன்னு மொறுமொறுன்னு வெந்துடும். அது உள்ளே இருக்கிறது நல்லா வேகணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். பிஸ்கெட்டு கொஞ்சம் கலர் தான் சேஞ்ச் ஆகும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் கடையில் செய்கிறதுக்கும். கடையில் வந்து மைக்ரோவேவில் வச்சு வேக வைப்பாங்க. அதனால் அது என்ன ஆகும்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக வராது கலர். இது நம்ம எண்ணெயில் நேச்சுரலாக பொரிக்கிறதுனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பட்டர் பிஸ்கெட். கோதுமை மாவு பட்டர் பிஸ்கெட் செய்யலாம். அதேமாரி மைதா மாவுலையும் பிஸ்கெட் சொல்லலாம். சீடன்னு சொல்லுவாங்க மைதா மாவில் செய்யுது. அப்புறம் சூப்பராக செஞ்சாச்சுங்க. நல்லா சுடுது, கையில் எடுக்க கூட முடியல. இப்போ தான் அடுப்புலேருந்து எடுத்ததுனால. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிஸ்கெட்டு. பாருங்கள், நல்லா கனமாக இருக்குது. 2 பிஸ்கெட் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் பொழுது காப்பி டீயில் தொட்டு. வீடியோவில் பார்க்குறது சின்ன சின்னதாக தெரியும், நேரில் பார்த்தா பெரிய பெரிய பிஸ்கெட்டாக தெரியும். நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நல்லா சூப்பரான பிஸ்கெட்டு கோதுமை மாவில் பட்டர் பிஸ்கெட் செய்கிறாங்க. சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக வேக வச்சதுனால என்ன ஆச்சுங்கனாக்கா அது கொஞ்சம் கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. பிஸ்கெட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி இருந்தால் தான் நமுத்து போகாது. ஒரு 10 நாளைக்கு இருந்தால் கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தா அது பாட்டு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சூப்பராக. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னா யாருமே செய்யவும் மாட்டேறீங்க, கமெண்ட்ஸும் பண்ண மாட்டீங்க, செஞ்சு பார்க்க மாட்டீங்க போல இருக்கு யாரும். எவ்வளோ ஹெல்த்தியான திரும்ப வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது. எதுவுமே தெரியாதவங்களுக்கு தான் நாங்களாம் வீடியோ எடுத்து போடுறோம் யூடியூப்பில். செஞ்சு வீட்டில் வச்சிக்கின்னு குழந்தைங்களும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ஆனால் டைமும் இருக்கணும். சிலர் வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளி வேலைக்கும் போவாங்கன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் டைம் இருக்காது. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பிஸ்கெட். பட்டர் பிஸ்கெட், கோதுமை மாவு பட்டர் பிஸ்கெட். செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான பிஸ்கெட்டு. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் கூட சாப்பிட்லாம். இது வெறும் கோதுமை மாவுனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு
பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு. அப்போ தான் போடுற வீடியோ அனைத்ததும் உங்களுக்கு வரும். கரெக்டாக நாங்கள் என்னென்ன சமையல் வீடியோ போடுறோமோ அது எல்லாமே வரும் அவங்க செல்லுக்கு. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.